சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க, அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க, இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான ராசிநாதனா கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்க பிறப்பின் பின்னணியில ஒரு மாபெரும் வரலாறு ஒளிந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்களுக்கு எப்போதும் ஒரு தலைமை பண்பு இயல்பாகவே இருக்கிறது? ஏன் உங்களை மற்றவர்கள் கட்டுப்படுத்துவதை நீங்க விரும்புவதில்லை? உங்க ஆன்மா முற்பிறவியில எத்தகைய அதிகாரத்தை அனுபவித்தது என்பதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம்ங்க. சிம்மராசியர்னு சொன்னாலே ஒரு தனி கம்பீரம் தாங்க. ஒரு கூட்டத்துல நீங்க நின்றா அனைவரது பார்வையும் உங்கள் மீது தான் இருக்குமுங்க. இதற்கு பின்னால உங்க முற்பிறவி கர்மா இருக்குதுங்க. நீங்க சில நேரங்கள்ல ஒரு ராஜாவை போல கருணையுடனும், அதே சமயம் தவறு செய்பவர்களை தண்டிக்க ஒரு தளபதி போல ஆக்ரோஷமாவும் மாறுறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குமுங்க. நீங்க யாருக்காவது உதவி செஞ்சிருந்தா அவர்கள் உங்களுக்கு திருப்பி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவர்களே உங்களுக்கு எதிராக மாறுவார்கள்ங்க. இது உங்களுக்கு பெரிய மன வருத்தத்தை தருமுங்க. ஏன் இப்படி நடக்குது? முற்பிறவியில நீங்க ஒரு தேசத்தையே ஆண்ட மன்னரா இருந்த போது செய்த சில கர்ம வினைகள் தான் இந்த பிறவியில உறவுகளாகவும் சவால்களாகவும் உங்களை தேடி வருதுங்க. நீங்க போன பிறவியில ஒரு நாட்டாண்ட ராஜாவா, இல்ல படைய வழிநடத்தின தளபதியா? இந்த ஒரு கேள்விக்கான விடையை தேடினா உங்க வாழ்க்கையில நடக்கும் பல மர்மங்களுக்கு விடை கிடைக்குமுங்க. சிம்மராசி என்பது சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்றதுங்க. சூரியன் எப்படி நவகிரகங்களுக்கு அரசனோ அப்படியே நீங்களும் உங்க குடும்பத்திலோ அல்லது பணிபுரியும் இடத்துல ஒரு அரசனாகவே திகழ விரும்புவீங்க. யாரிடமும் கையேந்துவது உங்களுக்கு பிடிக்காதுங்க. உதவின்னு கேட்டா வாரி வழங்குவீங்க. ஆனா யாரிடமும் உதவின்னு கேட்க தயங்குவீங்க. இது உங்க ஈகோ அல்லங்க, இது உங்க ஆன்மாவில் பதிந்துள்ள ராஜவம்சம்ங்க. உங்களுடைய நடை, உடை, பாவனை அனைத்திலும் ஒரு மிடுக்கு இருக்குமுங்க. நீங்க சாதாரண உடையில இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு தேசஸ் இருக்குமுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு அரியணையில அமர்ந்து ஆயிரக்கணக்கான மக்களை கட்டுப்படுத்திய அந்த ஆன்மா இந்த பிறவியிலும் யாரிடமாவது அடங்கி போவதை ஒருபோதும் ஏற்காதுங்க. யாராவது உங்களை அதிகாரம் செய்தா அல்லது உங்கள் சுயமரியாதையை தீண்டினா நீங்க ஒரு காயப்பட்ட சிங்கத்தை போல சீருவீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு உறவுகள் முக்கியம் அல்லங்க, உங்க கர்வம் தான் முக்கியங்க. ஆனா இந்த அதிகாரம் உங்களுக்கு பல நேரங்கள்ல தனிமையை கொடுக்குதுங்க. ஒரு காட்டின் ராஜா சிங்கம் எப்படி தனியாகவே நடக்குமோ அது போலதான் சிம்மராசிக்காரர்களும் மனதளவுல தனிமையை விரும்புவீங்க. சுற்றி 1000 பேர் இருந்தாலும் உங்க மனதிற்கு நெருக்கமானவர்கள்னு பார்த்தா மிக சிலரே இருப்பாங்கங்க. அந்த சிலரும் சில நேரங்கள்ல உங்களுக்கு துரோகம் இழைக்கும் போது நீங்க நிலை குலைந்து போகிறீங்க. நான் இவ்வளவு செய்தும் எனக்கு ஏன் இந்த நிலைங்கிற உங்க கேள்விக்கு முற்பிறவிதான் பதிலுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு மன்னரா இருந்த போது உங்களுக்கு தெரியாம உங்க அமைச்சர்களோ அல்லது தளபதிகளோ செய்த தவறுகளுக்கு அந்த ஆன்மா இப்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்குதுங்க. நீங்க ஒரு ராஜாவா இருந்த போது உங்களுக்கு கீழே இருந்தவர்கள் உங்களால தண்டிக்கப்பட்டவர்கள் அல்லது உங்கள் அதிகாரத்தால பாதிக்கப்பட்டவர்கள் இன்று உங்களுக்கு நெருக்கமான உறவுகளாகவோ, நண்பர்களாகவோ அல்லது எதிரிகளாகவோ பிறந்து உங்களை சோதிக்கிறாங்கங்க. இதனாலதான் நீங்க யாருக்கு உதவி செஞ்சாலும் அது உங்களுக்கு எதிராகவே முடியுதுங்க. இது உங்க துரதிர்ஷ்டம் அல்லங்க, இது உங்க கர்ம கணக்குகளை சரி செய்யும் ஒரு காலச்சக்கரமுங்க. உங்களிடம் இருக்கும் இன்னொரு குணம், நீங்க தவறு செய்பவர்களை அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க மாட்டீங்க. ஒரு தளபதியின் ஆக்ரோஷம் உங்களுக்குள்ள இருக்குமுங்க. நீதி தவறுவர்களை பொய் பேசுபவர்களை கண்டா உங்களுடைய ரத்தம் கொதிக்குமுங்க. அந்த நேரத்துல உங்க முகம் சிவக்குமுங்க, கண்கள் அனலா தெரிக்குமுங்க. ஒரு போர்க்களத்துல எதிரியை வீழ்த்து துடிக்கும் தளபதியை போல நீங்க செயல்படுவீங்க. ஆனா கோபம் தணிந்த பிறகு ஒரு ராஜாவை போல சரி போகட்டும்னு மன்னிக்கும் பெருந்தன்மையும் உங்களிடம் இருக்குமுங்க. இந்த இரட்டை குணம் மற்றவர்களுக்கு புரியாதுங்க. அவர்கள் உங்களை ஒரு முரடனாகவோ அல்லது அகங்காரம் பிடித்தவராகவோ பார்க்கலாமுங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கும் அந்த உன்னதமான ஆன்மா எப்போதும் நீதியை நிலைநாட்டவே துடிக்குமுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் நீங்க முற்பிறவியில விட்டு சென்ற ஒரு பாடத்தின் தொடர்ச்சி தாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க பயப்பட மாட்டீங்க, மாறா அதை எப்படி ஜெயிக்கலாம்ங்கிறத யோசிப்பீங்க. இந்த துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? ஒரு தேசத்தையே வழிநடத்திய அந்த ஆன்மா ஆற்றால் தான் உங்களை இப்போது வழி நடத்துதுங்க. உங்க கைகள்ல இப்போது செங்கோல் இல்லாம இருக்கலாமுங்க, ஆனா உங்க சொற்கள்ல அந்த வலிமை
ஒண்ணு இப்போதும் இருக்குதுங்க. நீங்க பிறக்கும் போதே ஒரு தலைவனாகத்தான் பிறந்திருக்கிறீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை ஒரு ராஜாவாகவே பார்க்கறாங்களோ இல்லையோ, நீங்க உங்களை ஒரு ராஜாவாகவே உணர வேண்டுமுங்க. அந்த பெருமிதம் தான் உங்களை முன்னேற்றம். அதே சமயம் முற்பிறவியில நீங்க தவறிய சில இடங்களை இந்த பிறவியில அன்பால நிரப்ப வேண்டுமுங்க. அதிகாரத்தால சாதிக்க முடியாதத அன்பால சாதிக்கலாம்ங்கிற பாடத்தை இந்த பிறவி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. அந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொண்டா உங்க கர்ம வினைகள் நீங்கி நீங்கள் இழந்த அந்த மகுடத்தை மீண்டும் அடைய முடியுமுங்க. உங்கள் ஆன்மா சுமந்து வரும் இந்த நீண்ட பயணத்துல நீங்க ஒரு ராஜாவாகவும் இருந்திருக்கிறீங்க, ஒரு தளபதியாகவும் இருந்திருக்கிறீங்க. இன்று நீங்க என்னவா இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்லங்க. உங்களுக்குள்ள இருக்கும் அந்த சிம்பத்தின் கம்பீரம் குறையாம இருப்பதுதான் முக்கியமுங்க. உங்களோட நிழல் கூட மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமுங்க. அதுவே ஒரு ராஜாவின் இலக்கணமுங்க. அதுவே சிம்ம ராசியின் ரகசியமும் கூடங்க. உங்கள் ஜாதகத்துல சூரியனும் குருவும் வலுவாக இருந்தா நீங்க முற்பிறவையில ஒரு மகா சக்கரவர்த்தியா இருந்திருக்க வாய்ப்பு அதிகம்ங்க. அன்று நீங்கள் இட்ட கட்டளைக்கு ஒரு தேசமே கட்டுப்பட்டிருக்குமுங்க. அந்த அதிகாரத்தின் எச்சம் இப்போதும் உங்கள் ரத்தத்துல ஊறி இருக்குதுங்க. அதனாலதான் யாராவது உங்களுக்கு அறிவுரை சொன்னா அல்லது உங்களை வழிநடத்தமேன்னு சொன்னா உங்க ஈகோ உடனே தட்டி எழுப்பப்படுதுங்க. நீங்க மற்றவர்களை ஆள பிறந்தவர்களே தவிர யாருக்கும் அடிப்பணிய பிறந்தவர்கள் அல்லங்க. இந்த சிங்கத்தின் அம்சம் என்பது ஒரு சாதாரண தலைமை பண்பு அல்லங்க. இது ஒரு தெய்வீகமான ராஜயோகம்ங்க. சூரியன் எப்படி தனித்து நின்று உலகத்திற்கே ஒளிய கொடுக்கிறாரோ அதே போலதான் நீங்களும் எங்கு சென்றாலும் ஒரு மையப்புள்ளியாய் இருப்பீங்க. முற்பிறவியில நீங்க ஒரு சிம்மாசனத்துல அமர்ந்து ஒரு நாட்டின் விதியே தீர்மானித்த அந்த ஆன்மா இந்த பிறவியிலும் யாரிடமாவது கைகட்டி வேலை செய்வதையோ அல்லது ஒருவருக்கு கீழ்ப்பணிந்து போவதையோ ஒருபோதும் விரும்பாதுங்க. ஒருவேளை நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செய்தாலும் அங்குள்ள மேலதிகாரிகள் உங்களை வழி நடத்த முயலும் போது உங்களுக்குள்ள ஒரு விதமான எதிர்ப்புணர்ச்சி தோன்றுமுங்க. எனக்கு தெரியாததா இவர்களுக்கு தெரிந்துவிட போகுதுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள எழுமுங்க. இது உங்களின் அகங்காரம் அல்லங்க, இது உங்களின் ஆன்மாவின் பாரம்பரியமுங்க. ஒரு ராஜாவா நீங்க வாழ்ந்த காலங்கள்ல நீங்களே சட்டமா இருந்திருக்கிறீங்க, நீங்களே நீதியாவும் இருந்திருக்கிறீங்க. அந்த பழக்கம் இப்போது உங்கள் ரத்தத்துல ஒரு நுணுக்கமான அதிகார தோரணையை தக்க வைத்திருக்குமுங்க. இந்த ராஜயோகம் இருப்பவர்களுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்குமுங்க. இவர்கள் ஒருபோதும் யாரிடமும் எதற்காகவும் கெஞ்ச மாட்டாங்க. உதவி கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லைன்னா நானே பார்த்துக் கொள்கிறேங்கிற வைராக்கியம் இவர்களிடம் இருக்குமுங்க. நீங்க முற்பிறவியில ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவும் வாழ்வும் கொடுத்த கைகள் என்பதால இந்த பிறவியிலும் உங்களால யாரிடமும் கையேந்த முடியாதுங்க. சூரியனும் குருவும் இணையும் போது உங்கள் சொல்லுக்கு ஒரு தனி வலிமை இருக்குமுங்க. நீங்க சாதாரணமா சொல்லும் வார்த்தை கூட மற்றவர்களுக்கு ஒரு கட்டளையா தோன்றுமுங்க. இந்த ராஜ அம்சத்தை கொண்டவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கவே விரும்புவார்கள். அவர்கள் நிழல்ல ஒதுங்க மாட்டாங்கங்க. அதே சமயம் உங்க ஜாதகத்துல செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தா நீங்க ஒரு பெரும் படையை வழிநடத்திய தளபதியா இருந்திருப்பீங்க. ஒரு தளபதிக்கு எப்போதும் விழிப்புணர்வு அதிகமுங்க. எப்போது ஆபத்து வருங்கிறது தெரியாதுங்க. அதனால இப்போதும் நீங்க யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டீங்க. உங்களை பற்றி ஒரு ரகசியத்தை யாரிடமும் முழுமையா சொல்ல மாட்டீங்க. உங்கள் லட்சியத்திற்காக போராடும் குணம் அந்த போர்க்களத்துல இருந்து வந்ததுதாங்க. ஒரு தளபதி இப்போது தன் வீரர்களை காக்க வேண்டிய பொறுப்புல இருப்பாருங்க. அதே போல உங்க குடும்பத்தையோ அல்லது உங்க சார்ந்தவர்களையோ யாராவது தாக்கினா அல்லது குறை சொன்னா நீங்க ஒரு வேங்கையை போல பாய்வீங்க. இந்த யானை மற்றும் குதிரைப்படையின் அம்சம் என்பது ஒரு போராட்டமான வாழ்வை குறிக்குதுங்க. முற்பிறவியில நீங்க போர்க்களங்கள்ல யானை மீதோ அல்லது குதிரை மீதோ அமர்ந்து கொண்டு ஆயிரக்கணக்கான வீரர்களை வழிநடத்தி மரணத்தை கண்ணுக்கு நேர பார்த்த ஆன்மாங்க. அந்த மரண பயம் இல்லாத குணம் உங்களிடத்துல அதிகமா இருக்குதுங்க. அந்த குணம் உங்களை துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்குதுங்க. மற்றவர்கள் ஒரு காரியத்தை செய்ய தயங்கும் போது நீங்க எதற்கும் அஞ்சாம அதுல இறங்குவீங்க. உங்களுக்குள்ள ஒரு தளபதியின் ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்குதுங்க. போர்க்களத்துல எப்படி ஒரு தளபதி ஒரு நொடி கூட அயராம எதிரியின் நகர்வுகளை கவனிப்பாரோ அதே போல நீங்க இப்போதும் உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் உன்னிப்பா கவனிப்பீங்க. உங்களுடைய இந்த பிறவியிலும் கூட உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு விதமான பதற்றம் அல்லது சவால் இருந்து கொண்டே இருக்குமுங்க. அமைதியான வாழ்க்கை என்பது உங்களுக்கு அவ்வளவு எளிதில் அமையாதுங்க. ஏனென்றால் உங்கள் ஆன்மா ஒரு போராட்டக்காரரின் ஆன்மாங்க. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணம் இருக்குமுங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறாருங்க. குதிரைப்படையின் வேகமும் யானைப்படையின் நிதானமான பலமும் உங்களுக்குள்ள சரிபாதியா கலந்திருக்குமுங்க. அதனாலதான் சில நேரங்கள்ல அதிரடியாகவும் சில நேரங்கள்ல மிகவும் பொறுமையாகவும் காய்களை நகர்த்துவீங்க. முற்பிறவியில நீங்க ஒரு தளபதியா இருந்த போது பல வெற்றி கோட்டைகளை தகர்த்திருப்பீங்க. அந்த வெற்றியின் சுவை உங்கள் ஆள் மனதுல பதிந்திருக்குதுங்க. எனவே இந்த பிறவியிலும் ஒரு சிறிய தோல்வியை கூட
உங்களால தாங்கிக் கொள்ள முடியாதுங்க. தோல்வி அடைந்தா நீங்க துவண்டு போக மாட்டீங்க. மாறா அந்த தோல்வி உங்களை இன்னும் ஆக்ரோஷமா மாற்றுங்க. மீண்டும் ஒரு முறை அந்த போர்க்களத்துல இறங்கி வெற்றி பெறும் வரை நீங்க உறங்க மாட்டீங்க. உங்கள் லட்சியம் என்பது உங்களுக்கு உயிர் போன்றதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, தளபதியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆன்மா எப்போதுமே ஒரு உயர்நிலையில இருக்கவே விரும்புதுங்க. இந்த சிங்கத்தின் கம்பீரமும் போர்க்களத்தின் வீரமும் உங்கள் பிறப்பின் அடையாளங்கள்ங்க. முற்பிறவியில நீங்க மகுடம் சூடிய அந்த நினைவுகள் இப்போதும் உங்க கனவுகள்ல வரலாமுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்க அதிகாரத்தை எப்போதும் தர்மத்தின் வழி நின்று பயன்படுத்துங்க. அன்றை நீங்க செய்த சில கிரம வினைகளே இன்று உங்களுக்கு சில எதிர்ப்பினைகளை தருமுங்க. அந்த எதிர்ப்புகளை உங்கள் வீரத்தால மட்டுமல்ல, உங்க விவேகத்தால வெல்லுங்க. சூரியனை போல பிரகாசிப்பதும் செவ்வாயை போல போரிடுவதும் உங்களுடைய இயல்புங்க. அந்த இயல்பை உணர்ந்து கொண்டா இந்த உலகமே உங்க காலடியில் இருக்குமுங்க. இந்த ராஜா மற்றும் தளபதி கர்மாவினால ஏற்படும் தடைகள் நீங்க அகஸ்தியர் முனிவர் ஒரு அற்புதமான வழியை சொல்லியிருக்கிறாருங்க. சிம்மராசியின் அதிபதி சூரியன் என்பதால தினமும் காலையில சூரிய உதயத்தின் போது ஆதித்ய இருதயம் கேட்பது அல்லது சூரியனுக்கு நீர் அர்க்கியம் செய்வது உங்கள் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்குமுங்க. இது வெறும் சடங்கு அல்லங்க, இது உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு மாபெரும் சக்திங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் தான் தந்தை, சூரியன் தான் தெய்வம்ங்க. முற்பிறவியில நீங்க ஒரு அரசனா இருந்த போது சூரிய குலத்தின் பெருமையை காத்திருக்கலாமுங்க. அந்த தொடர்பை மீண்டும் புதுப்பிக்க அதிகாலையில எழும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணுங்க. சூரிய கதிர்கள் உங்கள் உடலில படும்போது உங்க ஆள் மனதுல உங்க எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து ஒரு புதிய புத்துணர்ச்சி பிறக்குமுங்க. ஆதித்ய கிருதயம் என்பது ராவணனை வெல்ல ராம வீரனுக்கு அகஸ்தியர் உபதேசித்த மகா மந்திரமுங்க. அதே மந்திரத்தை நீங்க தினமும் கேட்கும் போது உங்க வாழ்க்கையில் உள்ள எதிர்ப்புகள் அனைத்தும் பனி போல விலகுமுங்க. மேலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு செம்பருத்தி பூ அல்லது சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது உங்கள் அதிகாரத்தை இன்னும் பலப்படுத்துமுங்க. சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி என்றால் அந்த சூரியனுக்கே ஒளி கொடுப்பவர் சிவபெருமானுங்க. சிவப்பு நிறம் என்பது வீரத்திற்கும் அதிகாரத்திற்கும் அடையாளமுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு தளபதியாக போர்க்களத்துல ரத்தம் சிந்திய கர்மவினைகள் இருந்தா சிவபெருமானுக்கு சாத்தப்படும் இந்த சிவப்பு மலர்கள் உங்க மன அழுத்தத்தை குறைக்குங்க. சிவபெருமான் ஒருவரால் மட்டுமே உங்க அதிகார திறமையோ அல்லது கோபத்தையோ கட்டுப்படுத்தி அதை நல்வழியில திருப்ப முடியுங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு கால நேரத்துல அல்லது பிரதோஷ காலங்கள்ல சிவனை வழிபடுவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை அடியோடு நீக்குமுங்க. குறிப்பா சிவலிங்கத்திற்கு செப்பு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்வது உங்கள் கர்ம சுமையை குறைக்குமுங்க. முற்பிறவியில நீங்க செய்த அதிகார துஷ்பிரயோகங்கள் ஏதேனும் இருந்தா அதற்கு பரிகாரமா தான தர்மங்களை, குறிப்பா ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவதை வழக்கமாக்கி கொள்ளணுமுங்க. ஒரு மன்னனாக நீங்க இருந்த போது ஒருவேளை யாரையாவது பசியால வாட வைத்திருக்கலாம் அல்லது தர்மம் செய்ய வேண்டிய இடத்துல பாராமுகமா இருந்திருக்கலாமுங்க. அந்த பாவங்கள் தான் இந்த பிறவியில உங்களுக்கு தொழில் தடைகளாகவும் பணப்பற்றாக்குறையாகவும் வந்து சேருதுங்க. இதற்கு சிறந்த மருந்து அன்னதானம். பசியோடு வருபவர்களுக்கு ஒருவேளை உணவளிப்பது என்பது 1000 யாகங்கள் செய்வதற்கு சமம்ங்க. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமையால் ஆன உணவுகளை தானம் செய்வது சூரிய பகவானின் அருளை பெற்று தருமுங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை மதிப்பதும் அவர்களுக்கு உரிய மரியாதையும் ஊதியமும் கொடுப்பதும் கூட ஒரு மாபெரும் பரிகாரம் தாங்க. ஏழை எளியவர்களின் கண்ணீர் உங்கள் அதிகாரத்தை அளிக்குமுங்க. அவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் ராஜவம்சத்தை மீண்டும் நிலைநாட்டுமுங்க. அகஸ்தியர் முனிவர் இன்னொரு ரகசியத்தும் சொல்கிறாருங்க. சிம்ம ராசிக்காரர்கள் முடிந்தவரை தங்கம் அணிவது நல்லதுங்க. தங்கம் சூரியனின் உலோகமுங்க. இது உங்கள் உடலில் உள்ள ஆற்றலை சீராக வைக்குமுங்க. அதே போல உங்க வீட்டுல ஒரு சிறிய செப்பு பாத்திரத்துல தண்ணீர் வச்சு அதுல ஒரு சிவப்பு மலரை போட்டு அதை உங்க வீட்டின் கிழக்கு திசையில வைப்பது நேர்மறை ஆற்றலை ஈர்க்குமுங்க. முற்பிறவியின் கர்ம வினைகள் என்பது ஒரு பெரிய மூட்டை போன்றதுங்க. அதை ஒரே நாள்ல இறக்கி வைக்க முடியாதுங்க. ஆனா தினமும் நீங்க செய்யும் இந்த சிறு சிறு வழிபாடுகள் அந்த மூட்டையின் எடையை குறைக்குமுங்க. உங்க பேச்சுல நிதானமும் செயல்ல தர்மமும் இருந்தா நீங்க இழந்த மகுடம் உங்களை தேடி வருமுங்க. ஏன் சில சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டும் வாழ்க்கை போராட்டமா இருக்குது? ஏன் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை? இதற்கெல்லாம் காரணம் அவர்களின் முற்பிறவி பிடிவாதம்ங்க. அந்த பிடிவாதத்தை தளர்த்தி இறைவனிடம் சரணடைந்தா மட்டுமே விமோச்சனம் கிடைக்குமுங்க. சூரியன் எப்படி உலகிற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு மனிதனா மாற வேண்டும்ங்க. நீங்க ஒரு ராஜாவாகவோ அல்லது தளபதியாகவோ இருந்த போது காட்டிய அதே வீரத்தை இப்போது உங்க மனதை அறுக்க பயன்படுத்துங்க. அகஸ்தியர் முனிவரின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காதுங்க. நீங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செய்யும் போது உங்க முகத்துல ஒரு தேஜஸ் பிறக்கும். உங்க குரல்ல ஒரு காந்த சக்தி உண்டாகுமுங்க. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் மண்டியிடுவாங்க. சிவபெருமானின் திருவடிகளை பற்றி கொள்ளுங்க. சூரிய பகவானின் ஒளியில நனையுங்க. உங்க முற்பிறவி பயணம் இந்த பிறவியில ஒரு உன்னதமான நிலையை அடையுமுங்க. ஓம் நமச்சிவாய. சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ராஜாவையும் தளபதியும் அடையாளம் கண்டு கொண்டு
கொண்டீர்களா? உங்க வாழ்வில் நடந்த ஏதேனும் ஒரு அதிசய முற்பிறவி நினைவுகளை உங்களுக்கு தூண்டி இருக்குதாங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சா பகிருங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. சிம்மராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணுங்க. ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றுமுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். இந்த முடிவை எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குமுங்க. நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருமுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.